காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கனாக்கா கருவளையம். கருவளையம் தானே அசால்ட்டாக நிறுத்திட முடியாது. இந்த கருவளையத்துக்குள்ளே வாழ்க்கை வளையமே அடங்கியிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுடைய சோகம், ஒருத்தவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒருத்தவங்களுடைய தூக்கமின்மை, இது எல்லாமே சேர்ந்தது தான் கருவளையம். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருந்தால் மட்டும்தான் கருவளையம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்றைக்குமே ஒரு பிரைட்னஸ், ஒரு வண்டிக்கு ஒரு ஹெட்லைட்டு மாதிரி நம்மளோட மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண். வெறும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய டோட்டல் சென்சார், அகத்தின் அழகை முகத்தில் பார்த்து சொல்லலாம். அந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்டுக்கும் ஃபேஸுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் உண்டு. மெலோனியின் உற்பத்தியை அதுதான் பார்த்திங்கன்னா உற்பத்தி கொடுக்கறது. ஒரு சந்தோஷமாக சொன்னாங்களே, அவன் பாரு எவ்வளோ திடீர்னு பல கலர் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்பா அவன் ஜாலியாக இருக்கான்ப்பா. அதான் சொல்லுவாங்களா, பூரிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கேட்டிங்களா, அவன் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பூரிப்பு தானாக வந்துடும். பூரிப்பு தானாக வந்துச்சுன்னா கலர் தானாக வந்துடும், மினுமினுப்பு தானாக வந்துடும். இதெல்லாம் எப்போ குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோகம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, இயலாமை, தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாம் வர 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 இவங்க டார்க் பிளேஸில் போயிட்டே இருப்பாங்க. அப்போ கண்ணுலேயும் டார்க் வந்துடும். இங்கே இருக்கிறதுலே சென்சிட்டிவான ஸ்கின், ஃபேஸில் உள்ள ஸ்கின் இருக்கிறதுலே ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப பகுதின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கரு வளையத்துக்குள்ளே வருது. இந்த வளையம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா சூப்பர். அங்கேருந்து அந்த டிசீஸ் வந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா தொங்கிடும். அங்கே நீர் சேர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. ஸோ அங்கே எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பவர் பாயிண்ட்டே இருக்காது. கண் சோர்ந்து இருக்கும், கலைந்திருக்கும். சொல்லுவாங்க சில பேர், அந்த கண்ணை பாரு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணுடைய பளிச்சுன்னு போயிடும், தேகத்தோட ஒளி போயிடும். தேக ஒளி போயிடுச்சுனாலேக்க பிரெயின் பவர் போயிடும். பிரெயின் பவர் போயிடுச்சுன்னா நீங்கள் எந்த செயலையும் செய்ய முடியாது. அதான் இயலாமை, செயல் இல்லாமை, நம்மளுடைய எண்ணம் பூர்த்தி ஆகலை, சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்டு, இதெல்லாமே இல்லை நோய்வாய்ப்பட்டிருந்தாலே இந்த கருவளையம் வந்துடும். எதுக்கும் பயப்படாமல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி வந்துட்டிங்கன்னா இந்த கருவளையம்லாம் தான். இதை நினச்சி தூங்காமல் இருக்கிறது, கண்ணுக்கு ஓய்வு கொடுக்காமல் வெறும் மொபைலே பார்த்துட்ருக்கிறது. ஸோ லேப்டாப்லேயே இருக்கக்கூடிய நீண்ட நேர உழைப்பு, பார்த்துட்டு இருக்க வெளிச்சம், அல்ட்ரா ரெட்டு, டைரெக்டாக சன்லைட்டு, சன்ஸ்கின், டேன் ஆகிறது, இதெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் மெயினானது ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும்தான். எப்படி சுற்றி வளைச்சி வந்தாலும் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியும் போகிறதுக்கு அழகான ஒரு முத்திரையை ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒன்றுமே சிம்பிள், கையை அப்படி வச்சுக்கோங்க டைமண்ட் ஷேப்பில், அவ்வளோதான் சிம்பிள். ஏதாவது இந்த கையை ரெண்டையும் இப்படி வைங்க, ரெண்டையும் சேர்க்குறீங்க, இந்த கட்டை வரல ஒன்றா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப திருப்பி சொல்கிறேன். அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன், இப்படி கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க, நேராக சேர்த்துக்கிறோம், இதை சேர்க்குறோம், அடுத்தது பார்த்திங்கன்னா இதை இப்படி சேர்த்துக்கிறோம். ஸோ இருக்கிற இந்த பொசிஷனில் வச்சுட்டு இங்கே டோட்டலாக இந்த கை இருக்குது பார்த்திங்களா, இதை இந்த கைக்கிட்ட அப்படி வைங்க, அவ்வளோதான் சிம்பிள். இது ஒரு டிஷ் ஆண்டனா மாதிரி, இது நம்ம ரிசீவர். அழகாக அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக மூச்சை இழுத்து விட்டால் போதும். இந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சீர்கட்டி இருக்குது ஆக்சிஜனோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணும், ரிலாக்ஸேஷன் கிடக்கும், டென்ஷன் குறையும். நீங்கள் எதை நோக்கி சிந்திக்கிறீங்களோ அதை நோக்கி நம்மளோட பிரெயினுக்கு ஒரு எனர்ஜி போகும். அவ்வளோதான் சிம்பிள். இந்த கை இருக்குது பார்த்திங்களா, இந்த கண்ணுக்கு இந்த கார்னர் கிட்ட ஒரு ப்ரெஷர் மேலே அமுக்கி பாருங்கள், வலிக்கும். இதுதான் நம்ம கருவளையத்தை ஃபுல்லாக பிளாக் பண்ணுற, ரத்தம் ஓட்டம் போகாமல், ஆக்சிஜன் போகாமல், கையை அந்த ஸ்கின்னுக்கு ரத்தம் போகாமல் கருவளையத்தை கொடுக்குது. இதே ப்ரெஷர் பாயிண்ட்டு தான் ஆன்சைட்டியும் ப்ரெஷரையும் குறைக்கிது, உங்களோட டென்ஷனை குறைக்கிது, தூக்கத்தை குறைக்கிது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா போதும். அப்போ வெறும் கையிலே கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் அந்த முத்திரையோடு போகும்பொழுது ஐம்புலன் மிக்சிங்கில் போகும். இப்படி உங்களுடைய சக்ராஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக் ஒன்று இருக்குல்ல, லெஃப்ட்டு ரைட்டு அழகாக கொண்டு போய் இப்படி நிற்கும். இந்த 2 பார்வையும் குத்தி நிற்கும். அதான் சொல்லுவாங்க, இரு புருவம் கொத்தி நிற்க சக்தி பீடம் நிறுத்தி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறுத்திய கல்யாணம் எங்கே இருக்குது? அப்போது இங்கே இருக்குது. அப்போ உயிர் நாட்டம் இங்கே இருக்குது. அதுக்கு கீழே தான் அதோடைய எட்ஜில் அந்த கண்ணோடைய இது இருக்குது. இது அமுக்கிறதுனால கண் ஒளி மிகப்பெரிய இருக்கும். இந்த கிட்ட பார்வை, தூர பார்வைலாம் காணாமல் போயிடும். அப்போது கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்களை என்ன பண்ணும், அக்குப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்குற ராஜ உறுப்பு இங்கே இருக்குது. எப்படி உடம்புக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவர் ராஜ உறுப்போ, கண்ணுக்கும் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபேஷியல் பாயிண்ட்ஸுக்கும் ராஜ உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புள்ளி. இதன் மேல் நோக்கி லைட்டாக அப்படி அமுக்கி பாருங்கள். நகை இருந்துச்சுன்னா தயவுசெய்து கட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு மேலே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுங்க, அவ்வளோதான். ரொம்ப பிடிச்ச அமுக்க வேணாம், அது வலி இருக்கும். அப்போது முத்திரையோடு பண்ணும்பொழுது, அதனால தான் நான் சொன்னேன் சிம்பிளாக உங்களுக்கு இப்படி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கிறீங்க. இந்த கை இருக்குது பார்த்திங்களா, அதைத்தான் நீங்கள் இங்கே இந்த ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அப்போ இப்படி வச்சுட்டு லைட்டாக ஒரு வெயிட் ஒன்று கொடுத்துருங்க, அவ்வளோதான் சிம்பிள்.
அதாவது ஒரு தொங்க விட்ட மாதிரி உங்கள் தலையை ஃபுல் வெயிட்டும் லைட்டாக அப்படி தொங்க விட்ருங்க. சிம்பிள். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் பண்ணலாம். பண்ணும் பொழுது உங்கள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஜிவுன்னு ரத்த ஓட்டம் போகிறத கண்ணால் பார்க்க முடியும். ஏன்னா உணர முடியும். கண்ணு மூடி இருப்பீங்களா, அப்படியே கண்ணில் அப்படியே ஒரு வேவ்ஸ் போய்கிட்டே இருக்கும், நீங்கள் உணர முடியும். அதேமாதிரி ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்னர் ஆகும், ஆன்டி ஏஜிங்காக பயன்படுத்தும். இப்படியே பண்ண பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கருவளையம் காணாமல் போயிடும். இது மிக மிக முக்கியமான ஒரு முத்திரை. அடுத்தது ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்குன்னு நீங்கள் ஃபுல்லாகவே போடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல ரொம்ப போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மகிழம் பூ 100 கிராம் வாங்கி பவுடர் பண்ணிக்கோங்க. கேரட்டை நீங்கள் அரைச்சி பச்சையாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். கேரட்டும் மகிழம்பூ 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப பன்னீர்லேயோ அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இந்த இடத்துல மட்டும் போட்டு பாருங்கள். மகிழம்பூக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. கேரட்டு உங்களுக்கே தெரியும், விட்டமின் சி. அது வந்து டோட்டலாக என்ன பண்ணும், மேலே இருக்க படுந்துருக்கு பார்த்தீங்களா, சன் டர்ன் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த முத்திரையை போடுறீங்க. இந்த 2 மட்டும் பேக்காக போட்டு பாருங்கள். உங்களுக்கே இல்லை நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் போடக்கூடிய வேறு ஏதாவது பேக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது இருந்தாலும் அதோட இதை சேர்த்தாலும் சரி. இல்லை கேரட் ப்ளஸ் இந்த மகிழம்பூ இது 2ஐயும் மட்டும் போட்டு பாருங்களேன். அவங்களுக்கு ஈஸியாக முகத்தில் இருக்கக்கூடிய பரு காணாமல் போயிடும். அதேமாதிரி மெலோனின் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கருவளையம் காணாமல் போயிடும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் மகிழ்ச்சிகரமாக ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுவீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும். ஆக இந்த பேக் இருந்தாலே போதுமான விஷயம். மிக சூப்பராக வேலை செய்யும். கருவளம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரே வாரத்தில் காணாமல் போயிடும். ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கண் பார்வை நல்லாயிருக்கும். ஸோ முத்திரை ரொம்ப ரொம்ப அவசியம். அதேமாரி இந்த பேக் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம், இல்லை கண்ணில் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இதோட சார் உள்ளே போனால் எதாவது ப்ராப்ளம் வந்துடுமா, அப்படி நல்லா கண்ணை டைட்டாக மூடிக்கோங்க. கண்ணில் மட்டும் போட்டாலும் சரி, இல்லை ஃபேஸில் போட்டாலும் சரி, உங்களுக்கு கருவளையம் காணாமல் போகும். இதையும் தாண்டி உங்களுக்கு இங்கே இருக்க பேக்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து பேக் பற்றி சொன்னேன். இன்னொரு ஆயில் ஒன்று இருக்குது. 2 எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயில் 100 கிராம், அதேமாதிரி கடுகு எண்ணெய் 100 கிராம். 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக காட்டனை தொட்டுட்டு நீங்கள் எங்கே கருவளையம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் மேலே அப்படியே லைட்டாக தடவி விட்டுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வேறு ஒரு ஃப்ரெஷ் காட்டன் வச்சு நல்லா தொடச்சி பாருங்கள். அழுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்கு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே போடலாம். இது ஃபேஸில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குமே வெளில வந்துடும். நீங்கள் ஃபேஷியல் போய் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பாருங்கள். இந்த 2 ஆயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் அழகாக நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள், தொடச்சி பாருங்கள். ஃபேஸில் அவ்வளோ ஒரு கிளார் இருக்கும், அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும். எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே டீப்பாக போய் அந்த அழுக்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து வச்சிடும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ பாருங்கள், காற்று உள்ளே போயிட்டு வரவும் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ஒரு ஏர் கூலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் போடும்போது சில பேருக்கு லைட்டாக அப்படி எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அவங்க ஸ்கின் டீப்பில் புண்ணு இருக்குன்னு அர்த்தம், இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். 2வது வாட்டி 3வது வாட்டி போடும்போது அந்த பெயின் இருக்காது, அந்த எரிச்சல் இருக்காது. காரணம் என்னென்னா அது அதுக்குள்ளே ராத்திரும். ஒரு தடவை போக்கும் போதே நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பூச்சிகள், மைக்ரோவாக இருக்கக்கூடிய பூச்சிலாம் செத்து போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மஸ்டர்ட் ஆயிலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு இந்த கடுகு எண்ணெய்க்கு. அதனால் கடுகு எண்ணெய் 100 கிராம், ஆலிவ் எண்ணெய் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபேஸில் போடுறதுக்கு நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு காட்டனில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு நீங்கள் அழகாக ஒரு காட்டன் வச்சு நீங்கள் தொடச்சி பாருங்கள். அவளுக்கு அவ்வளோ ஃபுல்லாக வெளில வந்துடும். அதேமாதிரி கருவளையத்தில் நீங்கள் போட்டு எடுத்து பாருங்கள், கருவளையும் சீக்கிரமாகவே இது போட குணமாயிடும். ஸோ ஃபேஸ் பேக் ஒன்று சொல்லியிருக்கோம், ஃபேஸ் ஆயில் பேக் ஒன்று சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வரிசையாக நம்ம முன்னோர்கள் அழகாக பயன்படுத்தின ஒரு விஷயங்கள் தான். இப்போ இன்டேக்கு ஒரு ஜூஸ், வெறும் சிம்பிள், ஒரே ஒரு காய்கறி தான், தக்காளி. இது நிறைய போடலாமே, தக்காளி போடலாம், குக்கும்பர் போடலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் எதுலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மெலோனியில் சூப்பராக தூக்கி கொடுக்கறது தக்காளி. பப்பாளி இருக்குது, குக்கும்பர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஜூஸாக. மெயின் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். தக்காளிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ரசத்துக்கு புளி கரைக்கிற மாதிரி இந்த தக்காளியை ஃபுல்லாக அப்படியே கரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக அதே காட்டன் மாதிரி வச்சு நீங்கள் போட்டுட்டாலும் சரி, ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் ஓகே தான், அதேமாரி அது ஜூஸாக குடித்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஜூஸாக குடிக்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். ஆக உள்ளே குடிக்க காலையில் ஒரு டம்ளர் நீங்கள் தக்காளியோட ஜூஸ், இந்த கொட்டையை மட்டும் நீக்கிட்டு வெறும் ஜூஸாக எடுத்துக்கோங்க. அந்த தோல் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க ஃபில்டர் பண்ணிங்கன்னா. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே குடித்தாலும் சரி, இல்லை எனக்கு லைட்டாக எனக்கு அது இப்படி குடிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் லைட்டாக நாட்டு சக்கரை சேர்த்து பாருங்களேன். தக்காளி ஜூஸில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே எடுக்க சன் டர்ன் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். தக்காளிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதான் சொல்லுவாங்க, தக்காளி மாதிரி பாரு கண் அப்படியே முதுக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? தக்காளிக்கு அந்தளவுக்கு சக்தி உண்டு. ஸோ இன்டேக்காக இது காலையில் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். தக்காளி
ஸோ இதோட நீங்கள் குக்கும்பர் சேர்த்துக்கலாம், பப்பாளி சேர்த்துக்கலாம், அதெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஆனால் மெயினாக இன்க்ரீடியன்ஸ் வந்து தக்காளிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஈக்காசுன்னு சொல்லுவாங்க அது பேர். அதுதான் வந்து டோட்டலாக அது தூக்கி கொடுக்கும், கலர் தூக்கி கொடுக்கும், மினுமினுப்பை தூக்கி கொடுக்கும், மெலோனியனை ஒர்க் பண்ண வைக்கும். இதெல்லாம் தக்காளியில் இருக்குது. ஸோ அதனால் தக்காளி ஜூஸாக எடுத்துகிட்டு இருந்தாலே போதும். கருவளையம் ஒருத்தவங்களுக்கு இருக்குதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை தான், ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கணும். அப்படின்னா இந்த முத்திரையோடு சேர்ந்து இந்த பஞ்ச் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக உங்களை விட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ் காணாமல் போகும். மனோபலம் வந்துவிடும், தைரியம் வந்துடும். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு மூளை அழகாக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்டு மெலோனின் மட்டும் உற்பத்தி பண்ணக்கூடியதில்லை, இது பிரெயினை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை. அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த முத்திரையை சொன்னேன். அதுக்கப்புறம் பேக் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஆயில் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஒரு மனிதனை நல்லா சிந்திக்க வைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் வாழ வைக்கும், அதேமாதிரி பளபளப்பாக இருக்க வைக்கும். இன்றைக்கி எல்லாருமே அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. நல்ல ஃபேஸ் ஒயிட்டாக இருக்கும், கருவளையம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஏன் தூங்கலையான்னு அழகாக கேட்டுருவாங்க. இதுக்கு பயந்துகிட்டே வெளியில் போகாமல் இருப்பாங்க. இப்போ சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹோம் ரெமடியாகவே நம்ம பண்ணாலே போதுமான விஷயம். அவ்வளோ அழகாக நம்ம ஃபேஸையும் நம்மளோட கருவளையத்திலும் தூக்கி போட்டுடலாம். ஆக ஃப்ரெஷ்ஷாக நம்ம அழகாக எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம், எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கலாம். நல்ல பதிவு, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.